வெளிநாட்டு உதவிகள் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சு தரவு கட்டமைப்பை அறிமுகப்படுத்தியுள்ளது. உதவிகளை முகாமைத்துவம் செய்தல், பகிர்ந்தளித்தல் தொடர்பில் ஒழுங்குபடுத்தலை மேற்கொள்வதே இதன் நோக்கமாகும். இந்த தரவு கட்டமைப்புக்குள் வெளிநாட்டு உதவிகள் எவ்வாறு முறையாக உள்ளடக்கப்படுகின்றன? இலங்கைக்கு அனர்த்தம் தொடர்பில் வெளிநாட்டு உதவி கிடைத்தவுடன் சுங்கத்தின் ஊடாக தரவு கட்டமைப்பில் இலக்கம் பதிவேற்றப்படும். அதன் பின்னர் இந்த உதவிகள் பயனாளிகளை சென்றடையும் வரை முன்னெடுக்கப்படும் செயற்பாடு தொடர்பில் மிகவும் தெளிவாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். வெளிநாட்டு உதவி யாருக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது, எவ்வாறு பகிர்ந்தளிக்கப்படுகிறது? அங்கு பெறப்படும் உதவிகள் எங்களுடைய ஒரு குடவத்த களஞ்சிய வளாகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு முறையாக பட்டியலிடப்படுகின்றன. மேலும் எந்த உதவியும் இங்கிருந்து எமது அனுமதியின்றி வெளியே கொண்டு செல்ல அனுமதிக்கப்படுவதில்லை. நாங்கள் அதை இந்த முறைமையின் ஊடாக கொண்டு வந்து பட்டியலிட்டு மாவட்ட செயலாளர்களின் தேவைகளின் அடிப்படையில் வழங்குகின்றோம். நாங்கள் அதை தனியாக வழங்குவதில்லை. அதற்காக ஜனாதிபதி செயலகத்தால் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அந்த குழுவின் தலைவராக பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜெயசேகர உள்ளார். நான் இந்த குழுவின் செயலாளராக செயற்படுகின்றேன். பல அமைச்சுக்களை சேர்ந்த 5 அதிகாரிகள் உள்ளனர். இந்த குழுவில் உள்ள நாங்கள் 5 பேரும் அரசாங்க அதிபர்களின் கோரிக்கை சரியானது என தீர்மானிக்கின்றோம். மேலும் எங்கள் 5 பேரின் அனுமதியுடன் உதவி மாவட்ட செயலாளருக்கு அது செல்கின்றது. மாவட்ட செயலாளரிடம் கையளிக்கப்படும் நிவாரணங்கள் மோசடி செய்யப்பட வாய்ப்பு உள்ளதா? நிவாரணங்கள் யாருக்கு வழங்கப்படுகின்றன என்பதை உறுதிப்படுத்த முடியுமா? இந்த உணவு நிவாரணம் ஏனைய உபகரணத்தை யாருக்கு வழங்குகின்றார்கள் என்பதற்கான பதிவை மாவட்ட செயலாளர் தரவு கட்டமைப்பில் வைத்திருக்க வேண்டும். அதன்படி இந்த உதவி எந்த பிரதேச இலக்கத்துக்கு சென்றுள்ளது என்பதை தரவு கட்டமைப்பில் தெளிவாக காண முடியும். இந்த உதவி யாருக்கு சென்றது என்பதற்கான பதிவை பிரதேச செயலாளர் வைத்திருக்க வேண்டும். அது நாட்டிற்குள் நுழைந்த சந்தர்ப்பத்திலிருந்து இறுதி நுகர்வோர் வரை இந்த பொருட்கள் எங்கே உள்ளன என்பதை காண இந்த தரவு கட்டமைப்பை பயன்படுத்தலாம். நாம் விரும்புகின்ற ஒரு நபருக்கு அந்த பொருட்கள் சென்றுவிட்டதா என்பதை கூட புலனாய்வு பிரிவினர் விசாரணை செய்கின்றனர். இவ்வாறு இந்த வெளிநாட்டு உதவிகள் சம்பந்தப்பட்டவர்களுக்கு வெளிப்படைத்தன்மையுடன் கிடைத்ததா என்பதை அந்த கட்டமைப்பில் பார்க்க முடியும். අවශ්‍ය ජනතාවට ලැබුණා කියලා අපට පෙන්වන්න ඕනකම තියෙනවා.